ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவர்ஃபுல் லேர்னிங். இந்த வீடியோவில் நம்மளுடைய சப்போர்ட்டர் கேட்ட மாதிரி ஜாவா ஃப்ரீ இன்டர்ன்ஷிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். டாப் கம்பெனியோடையது ஆன்லைனில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஃப்ளெக்சிபிள் ஸ்கெடியூல் தான், டெட்லைன் கிடையாது. ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு இதே மாதிரி வேறு ஏதாச்சும் டாப்பிக்கில் வேணும்னா கமெண்ட் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நோட்டிஃபிகேஷன் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. நம்ம சப்போர்ட்டர் ஜாவாக்கு கேட்டிருக்காங்க. பட் நம்ம சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு ரிலேட்டடாக ஜாவாவும் ஒன் ஆஃப் தி ஸ்கில்ஸாக இருக்கிற மாதிரி தான் டாப் கம்பெனிஸோடது பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஹியூலெட் பக்கார்ட், ஹெச்பி தெரியுள்ள லேப்டாப் கம்பெனி. அவங்களுடைய ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் தான். ஸோ இதில் நீங்கள் ஆஸ் யூஷுவல் கூகுள் வச்சு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக பண்ணலாம். இதில் நீங்கள் ரெஸ்ட்ஃபுல் வெப் சர்வீசஸை ஜாவா, ஸ்ப்ரிங் பூட் அண்ட் க்ளவுட் பிளாட்ஃபார்ம் வச்சு தான் க்ரியேட் பண்ண போகிறீங்க. பேக் அண்ட் டெவலப்பர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரீங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க தெளிவாக. என்னுடைய வீடியோவில் ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா 6 to 7 ஹவர்ஸில் முடிக்கலாங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் டெடிக்கேட்டடாக உட்காந்திங்கன்னா 5 ஹவர்ஸ்லேயும் முடிச்சிடலாம். சப்போஸ் உங்களுக்கு இதில் இருக்கிற ஸ்கில்ஸ் தெரியலனா நோ ப்ராப்ளம். பிரேக் எடுத்துகிட்டு அதை பற்றி படிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் கூட நீங்கள் ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். கிரேட் கிடையாது, அசஸ்மெண்ட் கிடையாது, இன்டர்மீடியட் லெவல், ரிஸ்க் ஃப்ரீ. உங்களுக்கு ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ரியல் டைமாக எப்படிலாம் நமக்கு இருக்க போகுதுங்கிறத நீங்கள் இதுலேருந்தே ஒரு சிமுலேஷன் மாதிரி கற்றுக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஜாபில் வந்துட்டு நீங்கள் என்ன ஸ்கில்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ண போகிறீங்க, என்ன பற்றி ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஜாவா ஸ்ப்ரிங் பூட், க்ளவுட் பிளாட்ஃபார்ம், கம்யூனிகேஷன், ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட், யூனிட் டெஸ்டிங், மாக் கிட்டோ, அதுக்கப்புறம் ரெஸ்ட்ஃபுல் டெவலப்மெண்ட், இது எல்லாமே இன்க்ளூட் ஆக போகுது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் இது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா டாஸ்க் இருக்கும், ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் டாஸ்க் இருக்கும். அதுலேயே வந்துட்டு சாம்பிள் ஆன்சர்ஸ், அவங்க டீமில் வந்து சாம்பிள் ஆன்சர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லைவ் செஷன் எல்லாம் வந்துட்டு இருக்காது. ஃபுல்லி வந்துட்டு ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் தான். அதனால நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், தம்ப்நெயிலையும் போட்டிருப்பேன். டெட்லைன்லாம் எதுவும் கிடையாது. எனி டைம் நீங்கள் ஃப்ளெக்சிபிள் ஹவர்ஸுங்கிறத. அப்புறம் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை லிங்க்டின் ரெஸ்யூமில் நீங்கள் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி மாதிரியும் இருக்கும். அது இங்கே இன்டர்ன்ஷிப்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி என்ன ஸ்கில்ஸ் கெயின் பண்ணீங்க, என்ன ப்ராக்டிக்கலாக நாலேஜ் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கிற மாதிரி போட்டுக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு இன்டர்வியூலையும் வந்துட்டு ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கீழே வந்துட்டு அவங்களுடைய கம்பெனியை பற்றின இன்ட்ரடக்ஷன் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. பிகாஸ் நமக்கு டைம் வந்துட்டு கொஞ்சம் நிறைய இதை கவர் பண்ணுறனால டைம் கொஞ்சம் கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் டாஸ்க் வந்துட்டு இன்டர்மீடியட் லெவல் தான். இதில் வந்துட்டு ஜாவா ஸ்ப்ரிங் பூட் வச்சு க்ளவுட் பிளாட்ஃபார்மில் எப்படி வந்துட்டு ரெஸ்ட்ஃபுல் வெப் சர்வீசஸ் இருக்குங்கிறத கற்றுப்பீங்க. ப்ளஸ் நீங்களும் வந்துட்டு ஒர்க் பண்ணி பார்க்க போகிறீங்க. கீழே ரிவ்யூஸும் நிறைய இருக்குது. இதே மாதிரி நீங்கள் டாஸ்க் 1 டாஸ்க் 2 எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வால்மார்ட் குளோபல் டெக்கோடைய அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஜாப் சிமுலேஷன், அதாவது இன்டர்ன்ஷிப்னே சொல்லிக்கலாம். மேக்ஸிமம் 4 ஹவர்ஸ்க்கானது தான். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் என்ன டிகிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு ரெலவெண்ட்டாக ஸ்கில்ஸ் இருக்குனால நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 4 ஹவர்ஸ்லேயே முடிச்சிடலாம். ஒரு சாட்டர்டே சண்டே ஈச் டே உங்களுக்கு 2 ஹவர்ஸில் ஸ்பெண்ட் பண்ணாவே போதும். இதில் நீங்கள் ஜாவா, டேட்டா ஸ்ட்ரக்சர், பைத்தான், இதுக்கு சம்மந்தப்பட்ட ஃபுல்லி சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட மாதிரி ஸ்கில்ஸ் தான் நீங்கள் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க. நானும் இந்த வீடியோவில் காமிக்கிறது எல்லாமே சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஆர் சாஃப்ட்வேர் டெவலப்பர் கோடிங் ரிலேட்டடானதை நான் காமிச்சிட்டு இருக்கேன். லைவ் செஷன் கிடையாது, எல்லாமே ப்ரீ ரெக்கார்டட் தான். சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க, லிங்க்டின் ரெஸ்யூமில் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி மேபி உங்களுக்கு ஒரு குட்டி அசஸ்மெண்ட் கூட வைக்கலாம். அந்த அசஸ்மெண்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க, இல்லை நீங்கள் கொடுக்குற மாடல் ஆன்சர்ஸ் எல்லாமே அவங்களுடைய மாடல் ஆன்சர்ஸ் கூட சேர்ந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் ரெஸ்யூமில் போட்டு ஏதாச்சும் ஒரு இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணால் கூட அதில் உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ப்ரொஃபைல் நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க, இந்த கம்பெனியில் இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கீங்கிறபோது ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கான சான்ஸ்லாம் வந்துட்டு நிறையாவே இருக்குது. ஸோ இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த கம்பெனி பற்றினது, அதை நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்துட்டு அட்வான்ஸ்டு டேட்டா ஸ்ட்ரக்சருங்கிறத கொடுத்துருக்காங்க. அட்வான்ஸ் லெவலு உங்களுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் 30 to 60 minutes இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் டாஸ்க் 2ன்னு கிளிக் பண்ணிங்கன்னா அதில் சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சர் மாதிரி வருது. நெக்ஸ்ட் டாஸ்க் 3ல் ரிலேஷனல் டேட்டாபேஸ் டிசைன், டேட்டாபேஸ் SQL அது சம்மந்தப்பட்டது வருது. டாஸ்க் 4ல் வந்துட்டு டேட்டா மைனிங் பண்ண போகிறீங்க. ஸோ ஈச் என்ன லெவல் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணணும், என்ன கோட் எழுதணுங்கிறதெல்லாம், ஒவ்வொரு டாஸ்க்லையும் என்ன பண்ணணும், நீங்கள் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், கொஷின் என்னங்கிறதெல்லாம் தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. ரிவ்யூஸும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் JP Morgan Chase & Co உடைய சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கான ப்ரோக்ராம் 4 ஹவர்ஸில் நீங்கள் மேக்ஸிமம் இதை முடிச்சிடலாம். சைடில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த கம்பெனி அஃபிஷியலாக என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்களோ அதுதான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். ரியல் டைமாக ஐடியில் என்ன மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி எக்ஸாம்பிள் டாஸ்க் கொடுத்துருவாங்க. இது மூலிமா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். என்ன மாதிரி டாஸ்க்லாம் பண்ணுறாங்கிறதையும் தெரிய வரும். ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் நீங்கள் ஜாவா, கிட், அதாவது வெர்ஷன் கண்ட்ரோல் இது சொல்லுவாங்க. கிட் அண்ட் GitHub ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஐடியில் போனீங்கன்னா
இந்த மாதிரி வெர்ஷன் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கான ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு லிங்க் வேணால் தெளிவாக கிட் ஃப்ரீ கோர்ஸ்ன்னு சொல்லி கமெண்ட் கேளுங்க. நீங்கள் என்ன கோர்ஸ் வேணும் அப்படின்னாலுமே தாராளமாக கமெண்ட்டில் கேளுங்க, ரிப்ளை பண்ணுவேன். பட் நோட்டிஃபிகேஷனை மட்டுமே கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் யூனிட் டெஸ்டிங் இதெல்லாம் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ ஹவ் இட் ஒர்க்ஸில் ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நம்ம ஒவ்வொரு இதுக்கும் ரிப்பீட்டடாக சொல்ல வேண்டாம். ஸோ காமனானதெல்லாம் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். ஸோ டாஸ்க் 1ல் நீங்கள் வந்துட்டு எக்ஸிஸ்டிங் சிஸ்டமாக மாடிஃபை பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் செகண்ட் டாஸ்கில் யூனிட் டெஸ்ட் பண்ண போகிறீங்க. லாஸ்ட் ஒன் ஃபினிஷிங் லைன். இன்டர்வியூ டிப்ஸ்லாம் அவங்களே இது கூட இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டாஸ்க்லையுமே நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ டாஸ்க் 1 எடுத்துக்கிட்டால் அதில் நீங்கள் என்னெல்லாம் படிக்க போகிறீங்க, நீங்கள் என்னெல்லாம் பண்ணணுங்கிறதையும் எல்லாத்துலேயும் சொல்லியிருப்பாங்க. வெல்ஸ் ஃபேக்ரோடைய சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கான ஃப்ரீ ப்ரோக்ராம் 4 ஹவர்ஸ்லேயே நீங்கள் இதை முடிச்சிடலாம். ஸோ அபவுட்டர்ஸில் நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் கிரேட் கிடையாது, அசஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. இதில் நீங்கள் வந்துட்டு மொத்தம் 5 செக்மெண்ட்ஸ் இருக்கும். இவங்களுடைய இந்த ஃபினான்ஷியல் சர்வீஸ் கம்பெனி மொத்தம் 5 செக்மெண்ட்ஸில் இருக்குது. ஸ்மால் பிஸ்னஸ் பேங்கிங், கன்சியூமரோடைய லெண்டிங், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட், இந்த கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் உங்கள் ஓனில் ரீசர்ச் பண்ணிக்கோங்க. ஜாவாவும் இதில் ஒன் ஆஃப் தி ஸ்கில்ஸாக தான் இன்க்ளூட் ஆகிருக்கு. கீழே இது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத ஆஸ் யூஷுவல் நான் சொல்லிட்டேன் வீடியோ ஸ்டார்டிங்லேயே. ஸோ நான் ரிப்பீட் பண்ணல, டேரெக்டாக உங்களுக்கு என்ன டாஸ்கில் இருக்குங்கிற மாதிரி காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு டேட்டா மாடல் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதில் வந்துட்டு என்ன அப்ரோச் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. டேட்டா மாடலை விஷுவலைஸ் பண்ணும், க்ரியேட் பண்ணும். டாஸ்க் 2ல் பார்த்தீங்கன்னா டேட்டா மாடலை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், என்ன ஏபிஐ பண்ணணும், என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபினிஷிங் லைன், லாஸ்ட் டாஸ்கில் வந்துட்டு இதெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்டர்வியூ டிப்ஸ்லாம் வந்துட்டு கொடுப்பாங்க. ப்ளஸ் ரெஸ்யூமே ஸ்னிப்பெட்டுக்கானதும் கொடுப்பாங்க. அசென்ச்சர் நோதி கோடுக்கான ஃப்ரீ ப்ரோக்ராம் தான். மேக்ஸிமம் 5 ஹவர்ஸில் நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கான ஆன்லைன் சிமுலேஷன் ப்ரோக்ராம் முடிச்சிடலாம். இது மட்டும் உங்களுக்கு கம்ப்ளீட்லி ரிஸ்க் ஃப்ரீ. உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் இதை பார்த்து பண்ணிக்கலாம். உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அசென்ச்சர் கம்பெனி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் உங்களுக்கு கவர் பண்ணிடுறேன். டெவாப்ஸ், ஸ்ப்ரிங், ஜாவா, ஜென்கின்ஸ், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள், கண்டினியூஸ் இன்டெகிரேஷன், கிட் சம்மந்தப்பட்டதும் இதில் இருக்குது. ஸோ ஹவ் இட் ஒர்க்ஸ் ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ அபவுட் அஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி அசென்ச்சர் என்ன பண்ணுதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். டாஸ்க் 1ன்னு பார்க்கும்போது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நீங்கள் அதில் வந்துட்டு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறீங்க. அப்புறம் நீங்கள் ஸ்ப்ரிங் பூட் எப்படிலாம் ஒர்க் ஆகுது, அதில் ஜாவா சர்வீசஸ் எப்படி நம்ம ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாங்கிறது தான் உங்களுடைய டாஸ்க்காக இருக்க போது. அதில் நீங்கள் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணணும், என்ன கிளாஸில் பண்ணுங்கிறத சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஒன்ஸ் என்ரோல் பண்ணிங்கனாவே நீங்கள் ஃபுல்லி பார்த்துக்கலாம் நீங்கள் பண்ணக்கூடியதெல்லாம். நெக்ஸ்ட் ஒன் டாஸ்க் 2ன்னு பார்க்கும்போது கோடை ரீஃபேக்டர் பண்ணணும். ஸோ ஒரு கோடை ரீஃபேக்டர் பண்ணணுன்னா ஆல்ரெடி ஒரு கோடு இருந்துச்சு, அந்த கூட இன்னும் எப்படி நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாங்கிற மாதிரி புதுசாக மாற்றி அமைக்க போகிறீங்க. கண்ட்ரோலர், சர்வீசஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு டெட்லைன் இல்லாதங்கிறனால உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக டைம் இருக்கோ அப்போ நீங்கள் இதை கண்டினியூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டாஸ்க் 3 வந்துட்டு ஜென்கின்ஸ், இதை வச்சு கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் மாதிரி நீங்கள் பண்ண போகிறீங்க. டாஸ்க் 4 இதில் வந்துட்டு கொஞ்சம் நிறைய டாஸ்க் இருக்குது, ஆனால் எல்லாமே ஷார்ட் டாஸ்க்காக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு யூசர் ஸ்டோரிங் நீங்கள் பண்ண போகிறது, அந்த டெஸ்டிங்க்கெல்லாம் இது பண்ணுவாங்களா அந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஒன் ஃபினிஷிங் லைன், இதில் உங்களுக்கு இன்டர்வியூ அண்ட் ரெஸ்யூமே ஸ்னிப்பெட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஒன் சிட்டியோடைய டெக்னாலஜி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கானது. இதுவுமே உங்களுக்கு ஃப்ரீ ப்ரோக்ராம் தான். ஸோ ஆல்ரெடி ஓவர்வியூ எல்லாமே சொல்லிட்டேன். இதில் நீங்கள் என்ன டாஸ்க் இன்க்ளூட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லியிருக்காங்க. எம்எல், ஜாவா, ஏபிஐ, பேக் அண்ட் ரிஸ்க் அசஸ்மெண்ட், ஃப்ரண்ட் அண்ட் டேட்டா விஷுவலைசேஷன் நிறையவே இருக்குது. ஒரு காம்போ பேக்னே சொல்லலாம். டாஸ்கில் நான் இப்போ டேரெக்டாக காமிச்சிடுறேன். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட் டயக்ராம் க்ரியேட் பண்ணணும். மேக்ஸிமம் 60 மினிட்ஸ் ஆகுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நல்லா பண்ணுங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டாஸ்க் 2ல் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் ப்ரொப்போசல் பண்ண போகிறீங்க. இதில் நீங்கள் ரிஸ்க் ப்ரிடக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு மிஷின் லேர்னிங் வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் உங்களோட டாஸ்க்காக இருக்க போது. நெக்ஸ்ட் ஒன் டாஸ்க் 3ல் என்னங்கிறத கொடுத்துருக்காங்க. குவரி டேட்டா ஃப்ரம் தி வெப்லேருந்து ஒரு டேட்டாவை எடுக்கிறதுக்கு குவரி என்னெல்லாம் பண்ணலாம், அப்புறம் லைவ் டேட்டாவை எப்படி விஷுவலைஸ் பண்ணுங்கிற மாதிரி பண்ணுவீங்க. ஆஸ் யூஷுவல் ஃபினிஷ் லைனில் உங்களுக்கு இன்டர்வியூ அண்ட் ரெஸ்யூமே ஸ்னிப்பெட் இருக்குது. எலக்ட்ரானிக் ஆர்ட்ஸ்க்கான சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கான ப்ரோக்ராமு, இதுவுமே உங்களுக்கு ஆன்லைன் இன்டர்ன்ஷிப் மாதிரி தான். மேக்ஸிமம் 6 ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ணலாம். கிரேட்லாம் எதுவும் கிடையாதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கோட் அனலைஸ் பண்ணணும், கேம் இன்ஜின் டெக்னாலஜி, ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் இருக்குது, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் வச்சு தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ நம்ம டாஸ்க் டேரெக்டாக பார்த்துடலாம். டாஸ்க் 1ல் வந்துட்டு ஃபீச்சர் ப்ரொப்போசல் பண்ணணும். ஃபீச்சர் ப்ரொப்போசல்னால் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கற்றுட்டு வந்து கூட ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கேம் ஆப்ஜெக்ட் கிளாஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். இன்வென்ட்ரி சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. டாஸ்க் 4ல் கேரக்டர் கிரியேட்டர்ஸ்,
இதெல்லாம் கேம்க்கானது தான், அதுக்கு ரிலேட்டடாக தான் இருக்குது, கொஞ்சம் எக்ஸைட்டிங்காகவும் இருக்கும். ஆஸ் யூஷுவல் ஃபைனலில் வந்துட்டு உங்களுக்கு ரெஸ்யூமே இதுவும் இருக்குது, இன்டர்வியூ இதுவும் கொடுத்துருக்காங்க. வீடியோவில் காமிச்ச இந்த எல்லா ஆன்லைன் இன்டர்ன்ஷிப்ஸ் லிங்க் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். வீடியோ டைட்டில் கீழே மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். திருப்பியும் மோர்னு இருக்கும், அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா கிளியராக கொடுத்துருப்பேன், நீங்களே பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ்.